Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET Biology full marks score பண்ணனும் அப்படின்றதுக்காக 3 month study planner நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வாரம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. 6th வீக்குக்கான ஸ்டடி பிளானர் நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட்டையும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சருக்கே நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வீக் 7க்கு நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஒவ்வொரு சாப்டர்லேயும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்த 3 month ஸ்டடி பிளானரை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 599க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீட் வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த வாரம் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்ட் 7க்கான சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மொத்தம் 4 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 சாப்டர்ஸுமே வந்து ரொம்ப குட்டியான சாப்டர்ஸ் தான். ஈஸியாக நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். சரி, அந்த 4 சாப்டர்ஸ் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், தாவரங்களில் சுவாசித்தல் அப்படின்ற பாடத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த ரெஸ்பிரேஷன்லாம் வந்து ஒரு 2-3 கிளாஸ்லேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சின்ன சாப்டர் தான். அடுத்து பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், தாவர வளர்ச்சி மற்றும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடமும் நம்ம இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ பிளான் ஃபிசியாலஜி எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கடைசியாக வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், உயிரிய பல்வகைமை, இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ மொத்தமாக 4 பாடத்தை வந்து இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். 4மே ஈஸியான ஒரு பாடம் தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் என்னென்ன சாப்டர், அதாவது நம்மளுடைய ஷெடியூலில் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து கொடுத்துருப்போம். 6th வீக்குக்கான டெஸ்ட்டு, அதுக்கு உண்டான ஆன்சர் கீயை நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்மளுடைய 3 month ஸ்டடி பிளானர். இப்போ மார்ச் மாதத்தில் நம்ம வீக் 2ல் வந்து இருக்கோம். சரிங்களா? வீக் 2ல் வந்து நம்ம முடிச்சது வீக் 2 வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்ட் 7 சிலபஸ் வீக் 3ல் வந்து நம்ம கரண்ட்டில் வந்து பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இந்த பார்ட் 7க்கான சிலபஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். மொத்தம் 4 சாப்டர்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கு உண்டான மார்க் டெஸ்ட்டை வந்து இந்த வீக்கோட எண்டில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய சிலபஸ்லேயே நான் கொடுத்துருப்பேன். நம்மளுடைய சிலபஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீக்குக்கு உண்டான அந்த மார்க் டெஸ்ட்டே உங்களால் ஸ்டில் அட்டன் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். சரி, போன வாரத்துக்கு உண்டான மார்க் டெஸ்ட், அதாவது வீக் 6க்கு உண்டான சிலபஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் மீடியம்க்கான ஆன்சர் கீயை நாங்கள் கொடுத்துருக்கேன். இது அப்படியே தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடியதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 6th, ஓகேங்களா, 6th டெஸ்ட்டோட ஆன்சர் கீ. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமுக்கு உண்டான ஆன்சர் கீயை நான் வந்து கொடுத்துருக்கேன். இது இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து இப்போ வீக் 7க்கான அந்த சாப்டர்ஸ் வந்து கொடுத்துரும் இல்லையா, அதுக்கான மார்க் டெஸ்ட்டை நான் வந்து இந்த வாரத்தோட எண்டில் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கான லிங்க் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ஆன்சர் கீயை நான் அடுத்த வாரம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு இதே மாதிரி வந்து அப்டேட் பண்ணுவேன். சரி, இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், இந்த சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உயர் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை. சரி, இந்த சாப்டரை நம்ம லாஸ்ட் 5 years எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதான் கொடுத்துருக்கேன். 23ல் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ், 22, 1 and 20 எல்லாத்துலேயுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 19ல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. அப்போ ஆவரேஜாக லாஸ்ட்டு 5 years நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்து 2 or 3 கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆவரேஜாக நம்ம 2 கொஸ்டினை வந்து தாராளமாக இந்த சாப்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். C4 பாத்வே. நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து படிப்பாங்க. அப்படி கிடையாது. C4 பாத்வே கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். C4 வழித்தடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த லைட் ரியாக்ஷன், ஒளிவினை. இந்த 2 டாப்பிக்கை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னா இந்த C4 பாத்வே, லைட் ரியாக்ஷன். இந்த லைட் ரியாக்ஷனில் எப்படி ஏடிபிலாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வாரம் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸில் முக்கியமாக இந்த சாப்டர், இந்த டாப்பிக்கை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதை தாண்டி மற்ற டாபிக்ஸையும் நீங்கள் வந்து லைட் வெயிட்டாக பார்த்துக்கோங்க. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சாப்டர் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், தாவரங்களில் சுவாசித்தல். இந்த சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
23ல 2 கொஸ்டின், 22ல ஒரு 3 கொஸ்டின், 21ல 1, 20ல 1, 29ல வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ். ஸோ இதிலே அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 2 கொஸ்டினை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ தாவரங்களில் சுவாசித்தல் இந்த பாடமும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒளிச்சேர்க்கை பார்த்தாலே அது எல்லாத்துலேயுமே 2 கொஸ்டினை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். சரி, இந்த சாப்டரில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றத பார்க்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசித்தல். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிளைகாலிசிஸ் விட்டுது அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா க்ரப் சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து படிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சாப்டரே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பைருவேட் ஆக்சிடேஷன், க்ரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அதில் இருந்து தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. அடுத்த சாப்டர் வந்து பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதை 3ஆவதாக நீங்கள் இந்த வாரம் படிக்கணும். தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும், தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பாடத்தில் நீங்கள் தாவர ஹார்மோன்களை பற்றி படிப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 19ல் மட்டும்தான் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக இந்த சாப்டர்லேருந்து நம்ம ஒரு 3 கொஸ்டினை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த சாப்டரில் ஆவரேஜாக 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஹார்மோன்ஸ் ஒரு 5 ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு ஹார்மோன்ஸையும் நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் அந்த சாப்டரையே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த சாப்டரில் நம்ம ஒரு 3 கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, அடுத்ததாக கடைசியாக இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் என்னென்னா பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இது வந்து 12th. ஓகேங்களா? 12th சாப்டர். இதுக்கு முன்னாடி பார்த்த 3மே வந்து கிளாஸ் 11ல் வரும். இது 12th. உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் 23ல் ஒரு 2 கொஸ்டின், 22ல் ஒரு 3 கொஸ்டின் அண்ட் 21ல் கொஸ்டின் எதுவும் இல்லை, 20ல் ஒரு 2 கொஸ்டின், 19ல் வந்து ஒரு 3 கொஸ்டின். ஸோ அப்போ ஆவரேஜாக வந்து ஒரு 2 or 3 கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஒரு 2 கொஸ்டின் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷனில் ஒரு 2 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். கடைசியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, எப்படி நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை வந்து கன்சர்வ் பண்ணுறதுன்னு நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து படிக்கணும். உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு. ஸோ இந்த வாரம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் அண்டு டாபிக்ஸ் இதுதான். இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீக் எண்டில் நான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுப்பேன். ஸோ வீக் 7க்கான டெஸ்ட், அதாவது பார்ட் 7க்கான டெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பேன். இந்த 4 சாப்டரையும் ஒன்றா சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக வந்து கொடுப்பேன். அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ரெகுலராக நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீக் பார்க்கலாம்.